துர்காதேவி சரணம் சார்பாக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம துர்காதேவி சரணத்தில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு இன்று மிகவும் அற்புதமான புதன்கிழமை என்று வந்திருக்கின்ற புதன் பகவானுடைய ஒரு விசேஷமான பிரதோஷ நாளாகும். இந்த பிரதோஷ நாளில் வழிபடக்கூடிய விரத வழிபாட்டையும் இன்றைய தினம் நாம் ஏற்றக்கூடிய தீபங்களையும் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதால் கடன் பிரச்சனைகள் நீங்கி செல்வ வளம் பெருகும். மேலும் சிவபெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். புதன் பகவானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். இதோடு சேர்ந்து பிரதோஷ வழிபாடு எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பயன்பெறுங்கள் சகோதரிகளே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். பிரதோஷ விரதம் இருந்தால் சிவனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்மளுடைய நம்பிக்கைங்க. அதிலும் புதன்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் விரதம் இருந்தால் வாழ்வில் நிம்மதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை தருவதுடன் வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது உத்தமம். பிரதோஷ காலத்தில் விளக்கேற்றி சிவனை வழிபடுவதும் அபிஷேகம் செய்வதும் வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வதும் சிவனின் மனதை குளிரச் செய்யுங்க. இந்த சமயத்தில் சிவனிடம் நாம் என்ன வேண்டினாலும் அது அப்படியே நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறதுங்க. இப்படி சிவபெருமானை வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக பிரதோஷம் கருதப்படுகிறது. சிவனின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் 8 வகையான விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்று. எவர் ஒருவர் 11 பிரதோஷங்கள் தொடர்ந்து விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுகிறாரோ அவர்களின் துன்பங்கள் அனைத்தும் கரைந்து போகுங்க. அனைத்து விதமான நலன்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க. மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு பிறகு வரும் திரியோதசி திதியில் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கிறோம். ஒவ்வொரு கிழமை மாதத்திலும் வரும் பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு. இவற்றில் திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷங்கள், ஐப்பசி, கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களில் வரும் பிரதோஷங்கள் ஆகியன மிகவும் முக்கியமானதாகும். தவறவிடாத அற்புதமான பிரதோஷ நாட்கள் என்றும் சொல்லப்படுகின்றன. அப்படி புதன்கிழமையில் வரும் பிரதோஷமும் மிகவும் முக்கியமானதாகும். இந்த நாளில் விரதம் இருந்து சிவ தரிசனமும் சிவ வழிபாடும் செய்பவர்களுக்கு 16 வகையான செல்வங்களையும் அருளையும் சிவபெருமான் வாரி வழங்குவார் என்பது சொல்லப்படுகின்றதுங்க. புதன்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று சிவனையும் நந்தியையும் வழிபட்டு விரதத்தை துவங்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து செல்வ தடைகளையும் நீக்கி அருள வேண்டும் என ஈசனிடம் மனமுருக வேண்டிக் கொண்ட விரதத்தை துவக்கலாம் சகோதரிகளே. இப்படி பிரதோஷ நேரத்தில் சிவனுக்கு அபிஷேகம் முடிந்ததும் கோவிலை வலம் வரும்போது ஓம் நமச்சிவாய என்னும் பஞ்சாத்திர மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே சுற்றி வாங்கள். பகலிலும் மனதிற்குள் பஞ்சாத்திர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் சகோதரிகளே. மாலையில் கோவிலில் நடைபெறும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சிவன் மற்றும் நந்திக்கும் நடக்கும் அபிஷேகம் மற்றும் பூஜையில் கலந்து கொள்ளலாம். அபிஷேகத்திற்கு நம்மால் முடிந்த பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி சிவனை வழிபடுங்கள். இப்படி சிவபுராணம் படித்து சிவசோஸ்திரம் பாராயணம் செய்யுங்கள். ருத்ர மந்திரத்தை ஜபம் செய்யலாம். முடியாதவர்கள் அதை ஒலிக்கவிட்டு கேட்கலாம். புதன்கிழமையில் வரும் பிரதோஷத்தில் இந்த முறையில் விரதம் இருந்த ஈசனை வழிபட்டால் மனம் தெளிவடையுங்க. வாழ்வில் சுபிட்சம் ஏற்படும், வேண்டிய வரங்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த புதன்கிழமை பிரதோஷம் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 13/11/2024 அன்று ஐப்பசி மாத கடைசி வாரத்தில் வந்திருக்கின்றது. மிகவும் அற்புதமான பிரதோஷ வழிபாடுங்க. மறந்திடாதீர்கள். நீங்களும் கண்டிப்பாக இதை வழிபடுங்கள். இப்படி இந்த பிரதோஷ வேளையில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்து உங்களுடைய பூஜை அறையில் சிவபெருமானின் படத்தின் முன்பாக அமர்ந்து சிவனை மனமுருகி நம்முடைய வேண்டுதல்களை வைத்து பிரார்த்தனை செய்யும் போது பிரதோஷ காலத்தில் 4 மணியிலிருந்து 6 மணி வரையிலான நேரத்தில் ஓம் நமச்சிவாய என்ற சிவநாமத்தை மனதார ஒரு முகத்தோடு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்வதால் சிவனின் அருளால் நமக்கு 16 வகை செல்வ வளங்களையும் நமக்கு நிச்சயம் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. என் அன்பு சகோதரிகளே, இந்த பிரதோஷ வழிபாட்டை நீங்கள் வீட்டிலும் இதே மாதிரி கடைபிடித்து சிவனின் அருளை பரிபூரணமாக பெறலாம் சகோதரிகளே. இன்றைய தினமான பிரதோஷ நாளான புதன்கிழமை வந்திருக்கின்ற அற்புதமான பிரதோஷ நாளோடு கூடிய நாளில் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபடுவதற்காக கோவிலுக்கு சென்றும் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். ஆலயத்தில் விளக்கேற்றியும் வழிபடலாம். அதன் பிறகு இயன்றவர்களுக்கு நம்மால் இயன்ற அளவு உணவளித்த பின் விரதத்தை முடிக்கலாம். இதனை செய்ய மனக்குழப்பங்களை போக்கி சிந்தையை தெளிவாக்கி வாழ்வை வளமாக்கி தருவார் எம்பெருமான். பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் செய்வோம், சிந்தையை தெளிவாக்குவோம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.